வணக்கம். 8 திக்கும் இன்றில் செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாஜக தேசிய தலைவர் நட்டாவின் பதவிக்காலம் நீட்டிப்பு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. (2024) நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அமோக வெற்றி பெறும் என அமித்ஷா கருத்து. மோடியே மீண்டும் பிரதமராவார் எனவும் நம்பிக்கை. தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி மீண்டும் டெல்லி பயணம். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க உள்ளதாக தகவல். பாரத் ஜோடோ யாத்திரையின் போது ராகுல் காந்தியை திடீரென கட்டிப்பிடித்த தொண்டர். பாதுகாப்பு மீறல் இல்லை என காங்கிரஸ் விளக்கம். ஆர்எஸ்எஸ் அலுவலகத்திற்கு செல்ல நேர்ந்தால் தலையை வெட்டிக் கொள்வேன். ராகுல் காந்தி பரபரப்பு பேச்சு. அதிமுக ஓரணியில் திரள அழைப்பு விடுக்கும் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன். நிராகரிக்கும் எடப்பாடி பழனிசாமி அணி. அனல் பறந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு. 26 காளைகளை அடக்கிய அபிசித்தருக்கு கார் பரிசு. சிவகங்கை சிராவயலில் நடைபெற்ற மஞ்சுவிரட்டு போட்டியில் ஒருவர் உயிரிழப்பு. பார்வையாளராக பங்கேற்ற மதுரை அருகே உள்ள சுக்காம்பட்டியைச் சேர்ந்த பூமிநாதன் மரணம். காணும் பொங்கலையொட்டி சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள் கூட்டம். உறவினர்களுடன் உணவு உண்டு உற்சாகம். பொங்கல் விடுமுறை முடிந்து சென்னை திரும்புவோருக்காக சிறப்பு ஏற்பாடுகள். சென்னையில் புதன்கிழமை 125 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என மாநகர போக்குவரத்துக் கழகம் அறிவிப்பு. ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி ஆய்வு மையத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த இருவர் தற்கொலை. சிஎஸ்ஐஎஃப் உதவி ஆய்வாளர் துப்பாக்கியால் சுட்டு உயிரிழப்பு. மற்றொரு வீரர் தூக்கிட்டு பலி. ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக குறைந்தது சீனாவின் மக்கள் தொகை. இறப்பு விகிதம் அதிகரித்துள்ளதாக ஆய்வு தகவல். இந்தியாவில் சதி செயல்களில் ஈடுபட நிதி திரட்டியதாக குற்றச்சாட்டு. பாகிஸ்தானைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மான் மக்கியை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவித்தது ஐநா சபை. பாஜகவின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் யுக்திகள் திட்டங்கள் வகுப்பதற்காக பாஜகவின் 2 நாள் தேசிய செயற்குழு கூட்டம் தலைநகர் டெல்லியில் திங்கட்கிழமை தொடங்கியது. கூட்டத்தை பிரதமர் மோடி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இதில் 35 மத்திய அமைச்சர்கள், பாஜக ஆளும் 12 மாநிலங்களின் முதலமைச்சர்கள், 37 மாநில பாஜக தலைவர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் அடுத்து நடக்கவுள்ள 9 மாநில சட்டப்பேரவை தேர்தல்கள் மற்றும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெற யுக்திகள் வகுக்கப்பட்டன. பின்னர் பிரதமர் மோடியை தரக்குறைவாக பேசும் எதிர்க்கட்சியினருக்கு கண்டனம் தெரிவிப்பது உள்ளிட்ட 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. 2வது நாள் கூட்டத்தில் கட்சியின் தேசிய தலைவராக ஜே.பி. நட்டாவின் பதவிக்காலத்தை அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் வரை நீட்டிக்க முடிவு செய்யப்பட்டது. இதனை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்தார். अभी भारतीय जनता पार्टी की राष्ट्रीय कार्य समिति ने सर्वानुमत से एक फैसला लिया है कि श्री जगत प्रकाश नड्डा जी का कार्यकाल जून 2024 तक
बढ़ाया जाएगा। ஜே.பி. நட்டா தலைமையில் பாஜக பல்வேறு தேர்தல்களில் வெற்றி பெற்றதாகவும் அதன் எதிரொலியாக அவரின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். 2024 பொதுத் தேர்தலிலும் பாஜக அமோக வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என அமித்ஷா கூறியுள்ளார். நடப்பாண்டில் மேகாலயா, நாகாலாந்து, திரிபுரா, கர்நாடகா மற்றும் மிசோரம் மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல்கள் நடைபெறுகின்றன. தொடர்ந்து ஆண்டு இறுதியில் சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், தெலுங்கானா மாநிலங்களில் தேர்தல்கள் நடைபெற உள்ளன. இத்தேர்தல்களையும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலையும் குறிவைத்து பாஜக காய் நகர்த்தி வருகிறது. 62 வயதான ஜெகத் பிரகாஷ் நட்டா 2019ஆம் ஆண்டில் அமித்ஷா உள்துறை அமைச்சரான பின்னர் பாஜகவின் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டார். பின்னர் ஓராண்டு கழித்து முழுநேர தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். நட்டாவின் தலைமையிலான பாஜக 2020ஆம் ஆண்டில் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் கடுமையான தோல்வியை சந்தித்தது. எனினும் முந்தைய தேர்தலை விட அக்கட்சியின் வாக்கு சதவிகிதம் அதிகரித்தது. அதே ஆண்டு பீகாரில் நடைபெற்ற தேர்தலில் 74 இடங்களை கைப்பற்றி இரண்டாவது பெரிய கட்சியாக உருவெடுத்தது. 2021இல் மேற்கு வங்கத்தில் ஆட்சியை பிடிக்கும் நோக்கில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டது. பாஜக எதிர்பார்த்த வெற்றியை பெறாவிட்டாலும் 3ஆக இருந்த எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 77ஆக அதிகரித்தது. 2022இல் உத்தரப்பிரதேசத்தில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. உத்தரகாண்டில் முதல் முறையாக தொடர்ந்து இருமுறை வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது. அதே ஆண்டில் குஜராத் தேர்தலில் 150 தொகுதிகளை கைப்பற்றி இமாலய வெற்றி பெற்றது. எனினும் நட்டாவின் சொந்த மாநிலமான ஹிமாச்சல பிரதேசத்தில் காங்கிரசிடம் தோல்வியடைந்தது. தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி மீண்டும் டெல்லி செல்லவிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தமிழ்நாட்டின் ஆளுநராக ஆர்.என். ரவி பொறுப்பேற்றதில் இருந்தே அவருக்கும் ஆளும் திமுக அரசுக்கும் கருத்து வேறுபாடுகள் நிலவி வருகின்றன. சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதேபோல் தமிழ்நாடு என்பதற்கு பதிலாக தமிழகம் என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும் என ஆளுநர் ஆர்.என். ரவி பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. பேரவை கூட்டத்தொடரின் முதல் நாளில் ஆளுநர் உரையின் போது தமிழ்நாடு அரசு தயாரித்து கொடுத்த அறிக்கையில் இடம்பெற்ற சில பகுதிகளை படிக்காமல் தவிர்த்தார். இது அவையில் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் ஆளுநருக்கு எதிராக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தீர்மானம் கொண்டு வந்தார். அந்த தீர்மானத்தை முதலமைச்சர் வாசித்துக் கொண்டிருக்கும் போதே ஆளுநர் ஆர்.என். ரவி பேரவையிலிருந்து வெளியேறினார். இந்த சம்பவங்கள் தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எழுதிய புகார் கடிதத்தை குடியரசுத் தலைவரிடம் சட்ட அமைச்சர் ரகுபதி, டி.ஆர். பாலு உள்ளிட்டோர் சமர்ப்பித்தனர். அதில் ஆளுநர் வரம்பை மீறி செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த புகார் கடிதத்தை நடவடிக்கைக்காக உள்துறை அமைச்சகத்திற்கு குடியரசுத் தலைவர் அனுப்பி வைத்துள்ளார். இதனிடையே சில நாட்களுக்கு முன்பு ஆளுநர் ஆர்.என். ரவி திடீரென டெல்லி சென்றார். தமிழ்நாடு இல்லத்தில் தங்கிய அவர் அரசு சார்ந்த எந்த நிகழ்வுகளிலும் பங்கேற்கவில்லை, யாரையும் சந்திக்கவில்லை. தன்னுடைய உறவினர் திருமணத்தில் கலந்து கொண்டுவிட்டு உடனே சென்னை திரும்பினார். இந்த நிலையில் 2வது முறையாக ஆளுநர் மீண்டும் புதன்கிழமை டெல்லி செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அங்கு தமிழ்நாட்டு விவகாரங்கள் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் கூறப்படுகிறது. பாரத் ஜோடோ யாத்திரையின் போது காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியை நபர் ஒருவர் திடீரென கட்டிப்பிடித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் பாதுகாப்பு மீறல் இல்லை என ராகுல் காந்தி கூறியுள்ளார். ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ யாத்திரை தற்போது பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெற்று வருகிறது. செவ்வாய்க்கிழமை காலை ஜோசியார்பூர் தாண்டா என்ற இடத்தில் இருந்து ராகுல் யாத்திரையை தொடங்கினார். யாத்திரையின் போது கூட்டத்தில் ராகுல் காந்தியை நோக்கி ஓடி வந்த ஒருவர் திடீரென ராகுல் காந்தியை கட்டிப்பிடிக்க முயன்றார். உடனடியாக சுதாரித்துக் கொண்ட பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த நபரை அப்புறப்படுத்தினர். ராகுல் காந்தியின் பாதுகாப்பு ஏற்பாட்டில் பல மீறல்கள் உள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டி அவரது பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்று கூறிய ஒரு வாரத்திற்கு பின்னர் இந்த சம்பவம் நடந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து விளக்கமளித்த பஞ்சாப் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அம்பீந்தர் சிங் ராஜா வாரிங் யாத்திரையில் எந்த பாதுகாப்பு மீறல்களும் இல்லை என்றும் மக்கள் ராகுல் காந்தியை காண விரும்புகிறார்கள் என்றும் கூறினார். இதனை பாதுகாப்பு மீறல் என தான் கருதவில்லை என ராகுல் காந்தியும் தெரிவித்துள்ளார். Get overexcited, and that was a case where he was a bit extra charged up. So there's no problem. It's happened many times before. I wouldn't call that a security lapse.
கடந்த செப்டம்பர் 7ஆம் தேதி கன்னியாகுமரியில் தொடங்கிய இந்திய ஒற்றுமை யாத்திரை இம்மாதம் 30ஆம் தேதி காஷ்மீரின் ஸ்ரீநகரில் முடிவடைகிறது. காஷ்மீரில் யாத்திரையை மேற்கொள்ளும் போது ராகுல் காந்தி ஒரு சில இடங்களில் நடைப்பயணத்தை தவிர்த்து வாகனத்தில் செல்லுமாறு அவருக்கு மத்திய புலனாய்வு மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் எச்சரித்துள்ளன. ராகுல் காந்தியின் பயணப்பாதை மற்றும் இரவில் தங்குமிடத்தின் பாதுகாப்பு அம்சங்கள் ஆராயப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. தன்னால் RSS அலுவலகத்திற்கு செல்ல முடியாது என்றும் அப்படி செல்வதாக இருந்தால் அதற்கு முன் தனது தலை வெட்டப்பட வேண்டும் என்றும் காங்கிரஸ் MP ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தியிடம் இந்திய ஒற்றுமை யாத்திரையில் பங்கேற்க வருண் காந்திக்கு அழைப்பு விடுக்கப்படுமா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த ராகுல் காந்தி வருண் காந்தி யாத்திரைக்கு வந்தால் அவருக்கு பிரச்சனையாகிவிடும் என்று கூறினார். தனது சித்தாந்தமும் வருண் காந்தியின் சித்தாந்தமும் ஒன்று அல்ல என்று கூறிய ராகுல் தன்னால் RSS அலுவலகத்திற்கு செல்ல முடியாது, செல்வதாக இருந்தால் அதற்கு முன் தன் தலை வெட்டப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். वो बीजेपी में है, शायद अगर वो यहाँ चलेंगे उनको प्रॉब्लम हो जाएगी, मगर मेरी विचारधारा उनकी विचारधारा से नहीं मिलती है. मेरी विचारधारा मैं RSS के ऑफिस में कभी नहीं जा सकता. अब मेरा आपको गला काटना पड़ेगा पहले, मैं नहीं जा सकता. और मेरा जो परिवार है उसकी एक विचारधारा है, उसका एक थॉट सिस्टम है, थिंकिंग सिस्टम है. और जो वरुण है उन्होंने एक समय, शायद आज भी, उस विचारधारा को अपनाया और उस विचारधारा को अपना बनाया, तो मैं उस बात को एक्सेप्ट नहीं कर सकता. சென்னையில் காணும் பொங்கலையொட்டி கடற்கரைகள் மற்றும் சுற்றுலா மையங்களில் மக்கள் வெள்ளம் அலைமோதியது. பொங்கல் பண்டிகையின் 4வது மற்றும் கடைசி நாள் காணும் பொங்கலாக கொண்டாடப்படுகிறது. மக்கள் தங்கள் அன்புக்குரியவர்கள் மற்றும் தொலைதூர உறவினர்களை சந்தித்து உறவை பேணி காக்கும் வகையில் இந்த விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சொந்த பந்தங்கள் நண்பர்களுடன் இணைந்து பொழுதை இனிமையாக கழிக்கும் பொருட்டு சுற்றுலா தலங்களில் மக்கள் படையெடுத்தனர். சென்னையை பொறுத்தவரை கடற்கரைகளில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. மெரினா கடற்கரையில் எங்கு பார்த்தாலும் மக்கள் தலைகளாக தெரிந்தன. அலைகளுடன் விளையாடியும் விரும்பிய உணவுகளை வாங்கி உண்டும் காணும் பொங்கலை மக்கள் கொண்டாடினர். அப்படி இருக்கு. ஆனா 2 வருஷமா லாக்டவுன்ல பொங்கல் கொண்டாடல, அதே மாதிரி பீச்சுக்கு வெளியே எங்கேயும் போக முடியல. அதனால ஜனங்க இந்த வாட்டி ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. மெரினா கடற்கரையில் கட்டுக்கடங்காத கூட்டத்தால் 1000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தடுப்புகள் அமைத்து வாகனங்கள் திருப்பிவிடப்பட்ட நிலையில் மெரினா சுற்றுவட்டாரத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதேபோல் பெசன்ட் நகர், திருவான்மியூர் கடற்கரை உள்ளிட்ட இடங்களிலும் மக்கள் அதிக அளவில் படையெடுத்தனர். கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள முட்டுக்காடு படகு குழாமில் ஏராளமான மக்கள் குவிந்து வருகின்றனர். கிண்டியில் உள்ள சிறுவர் பூங்காவில் குழந்தைகளுடன் ஏராளமான பெற்றோர்கள் குவிந்ததால் தேவையான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. 10,000த்திற்கும் மேற்பட்டோர் வருகை தந்ததால் சிறப்பு பாதைகள் அமைக்கப்பட்டன. இதுக்கு நல்ல டைம் பாஸ் ஆகும். இங்க வந்துட்டு நிறைய நல்ல பெரிய பெரிய விலங்குகள்லாம் பார்த்தோம், நல்ல பேர்ட்ஸ்லாம் பார்த்தோம்.
காணும் பொங்கலையொட்டி வண்டலூர் உயிரியல் பூங்காவில் ஆயிரக்கணக்கான மக்கள் குடும்பமாக குழந்தைகளுடன் வந்து காணும் பொங்கலை கொண்டாடினர். கோவில்கள், திரையரங்குகள், ஷாப்பிங் மால்கள், பொழுதுபோக்கு பூங்காக்கள் உள்ளிட்ட இடங்களிலும் உறவினர்கள், நண்பர்களுடன் இணைந்து சென்று மக்கள் தங்கள் காணும் பொங்கலை கொண்டாடினர். மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரின் 106வது பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்தார். இதனைத் தொடர்ந்து தனது ஆதரவாளர்களுடன் 106 கிலோ எடை உள்ள கேக் வெட்டி எம்ஜிஆரின் பிறந்த நாளை எடப்பாடி பழனிசாமி கொண்டாடினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் செண்டை மேளம் முழங்க 1000த்திற்கும் மேற்பட்ட அதிமுகவினர் ஊர்வலமாக சென்று எம்ஜிஆரின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் குடியாத்தம் தென்குளக்கரையில் 106 தென்னை மரக்கன்று வழங்கியும் 10,000 பேருக்கு அன்னதானமும் வழங்கினர். நாகையில் முன்னாள் அமைச்சர் OS மணியன் அதிமுக கொடியை ஏற்றி வைத்து எம்ஜிஆரின் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் லட்டு வழங்கப்பட்டது. நாகை மாவட்டம் கீழையூர் அடுத்த ஈசனூரில் நடந்த எம்ஜிஆர் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி எடப்பாடி பழனிசாமியை கோட்டைக்கு அனுப்புவோம் என அதிமுகவினர் சபதமிட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவிப்பது, கொடி வைப்பது தொடர்பாக அமமுக அதிமுக EPS அணியினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. எடப்பாடி பழனிசாமி மற்றும் O பன்னீர்செல்வத்தை விரைவில் சந்திக்க உள்ளதாக சசிகலா தெரிவித்த நிலையில் அதிமுக பிரச்சினையில் தலையிட அவர் யார் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். கட்சி பிளவுபட்டு இருக்கக்கூடிய நிலையில உங்களுக்கான சாதனை போக்கு இருக்குமா? எங்க கட்சிக்காரவங்கள நான் பாக்குறதுல என்னங்க இருக்கு? அது உங்கள்கிட்ட சொல்லிட்டு வேணா நான் சொல்ல சொல்றேன். பாருங்கள், உங்களுக்கெல்லாம் சொல்லாம நான் செய்ய மாட்டேன். நிச்சயமா சொல்லுவேன். அவங்க யார் இதை பேசுறதுக்கு? அவங்க எது வேணாலும் பேசிட்டு போட்டோம். ஆனா அவங்க என்ன பண்ணலாம், ஒரே வேலை, அந்த ஒருங்கிணைக்கிற வேலை. OPS டிடிவி அவங்க சொந்தக்காரர் தான். யாரு என்ன ரிலேஷன் வேணும், சொந்தக்காரர் தான். அவங்களும் டிடிவியும் OPSம் இவங்க 3 பேருமே ஒருங்கிணைச்சு அவங்க ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு போனா நல்ல விஷயம்தான். மக்களை ஏமாற்றி வருகின்ற இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் ஓரடியில் திரண்டு நாங்கள் வீழ்த்தி காட்டுவோம் என்ற இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இனி நம்ம ஊர் செய்திகளை பார்க்கலாம். காணும் பொங்கலை முன்னிட்டு திருவாரூரில் நடைபெற்ற நீச்சல் போட்டியை ஆயிரக்கணக்கானோர் கண்டுகளித்தனர். ஆரூரன் விளையாட்டுக் கழகம் சார்பில் 38வது ஆண்டாக இந்த போட்டி நடத்தப்பட்டது. கமலாலய குளத்தில் 2 பிரிவுகளாக நீச்சல் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை MLA பூண்டி கலைவாணன் தொடங்கி வைத்தார். கோவை மாவட்டம்
மாவட்டம் வால்பாறை மாரியம்மன் கோவிலில் குண்டம் திருவிழா நடைபெற்றது. கல்லார் எஸ்டேட் பகுதியில் உள்ள மாரியம்மனுக்கு தீச்சட்டி எடுத்தும் அலகு குத்தியும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். 50க்கும் மேற்பட்டோர் தீ மிதிக்க 1000த்திற்கும் மேற்பட்டோர் வழிபாடு நடத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆயக்குடியில் மாடுகளுக்கும் மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் மரியாதை செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாடுகளின் உரிமையாளர்கள் தலைப்பாகை அணிவித்து சிறப்பிக்கப்பட்டனர். மாடுகளுக்கு மாலை அணிவித்து பொங்கல் மற்றும் இனிப்பு வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து உரியடி, கபடி என பல்வேறு போட்டிகளும் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் தூசூரில் மாநில அளவிலான மகளிர் கைப்பந்து போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. 20க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றுள்ள இந்த போட்டிகளை சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் பொன்னுசாமி தொடங்கி வைத்தார். முதல் பரிசாக 25,000, இரண்டாம் பரிசாக 15,000 ரூபாய், மூன்றாம் பரிசாக 10,000 ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. காணும் பொங்கலை கொண்டாட நாமக்கல் நகர் பகுதியில் உள்ள மலைக்கோட்டையில் குடும்பமாக மக்கள் குவிந்தனர். ஒரே கல்லாலான மலைக்கோட்டையின் உச்சியில் நின்று நாமக்கல் நகரின் அழகை அவர்கள் ரசித்தனர். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனிப்பெயர்ச்சி இன்று நடைபெறுவதாக கூறப்படுவதால் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். திருநள்ளாறு கோவிலில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி டிசம்பர் மாதத்தில்தான் சனிப்பெயர்ச்சி பூஜைகள் நடைபெறும். எனவே சிறப்பு பூஜைகளுக்கு கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்யாத நிலையில் வழக்கமான பூஜைகளில் மக்கள் கலந்து கொண்டனர். காணும் பொங்கலையொட்டி இறைச்சி கடைகளில் விற்பனை களை கட்டியது. தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் காணும் பொங்கல் அன்று அசைவ உணவு சாப்பிடுவது வழக்கமாக உள்ளது. இதனால் இன்று பல்வேறு பகுதிகளில் உள்ள இறைச்சி கடைகளில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. அதன்படி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம், மார்க்கெட் பகுதிகளில் உள்ள இறைச்சி கடைகளில் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து பொதுமக்கள் இறைச்சிகளை வாங்கிச் சென்றனர். சனிப்பெயர்ச்சியையொட்டி திருவாரூர் அருகே பொங்கு சனீஸ்வரர் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இன்று சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பிரவேசிக்கிறார். இதனையொட்டி திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோவிலில் சனீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகாதீபாராதனை நடைபெற்றது. மேலும் தலவிருட்சமான வன்னி மரத்தில் கருப்பு துணியில் தேங்காய், வாழைப்பழம், எள்ளு உள்ளிட்ட பொருட்களை கட்டி அர்ச்சனை செய்து பக்தர்கள் வழிபட்டனர். சென்னை தீவுத்திடலில் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிகிறது. பொருட்காட்சி, சென்னை சங்கமம் நடைபெறுவதால் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு குவிந்துள்ளனர். அங்குள்ள கள நிலவரத்தை அளிக்கிறார் செய்தியாளர் செல்வகுமார். முழுமையான விவரங்கள். சென்னையை பொறுத்தமட்டில் காணும் பொங்கல் என்றால் மெரினா கடற்கரை தான் களை கட்டியிருக்கும். ஆனால் வழக்கத்திற்கு மாறாக இந்த ஆண்டு பெரிய அளவில் கூட்டம் இல்லாமல் மெரினா கடற்கரை கண்ணு கட்டிய தூரம் வரையிலும் பெருமளவில் கூட்டம் இல்லாமல் ஒரு வெறிச்சோடு காணப்படக்கூடிய சூழல். ஆனால் அதே நேரத்தில் சென்னை தீவுத்திடலில் ஆயிரக்கணக்கான மக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒரு பக்கம் சங்கமம் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெறுகிறது. அதே தீவுத்திடலில் பொருட்காட்சி மிக பிரம்மாண்டமாக நடைபெறுவதால் குடும்பத்துடன் ஏராளமானோர் இதை வந்து பார்த்து ரசித்து ஆடி பாடி மகிழக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் இடம்பெறுவதால் பெசநகர் உள்ளிட்ட 18 இடங்களில் சங்கமம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதன் காரணமாக மக்கள் பல இடங்களில் பிரிந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வழக்கத்தை காட்டிலும் மெரினாவில் கூட்டம் குறைவதற்கு இன்னொரு காரணம் புத்தக காட்சி நடைபெறுகிறது. 18 இடங்களில் சங்கமம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது, பொருட்காட்சி நடைபெறுகிறது, முக்கியமான திரைப்படங்கள் வெளியாகி இருக்கின்றன. எனவே இந்த கூட்டம் ஒட்டுமொத்தமாக பல இடங்களுக்கும் பிரிந்து சென்றிருக்கிறது. சங்கம நிகழ்ச்சியில் கலை நிகழ்ச்சிகள் மட்டுமல்லாது இலக்கிய சங்கம நிகழ்ச்சியும் நடைபெறுவதால், அதுவும் 10 இடங்களில் நடைபெறுவதால் அந்தந்த இடங்களுக்கு தங்களுக்கு தேவையான இடங்களை நோக்கி மக்கள் பிரிந்து சென்றதனுடைய காரணமாக மெரினா கடற்கரை கலையிலிருந்து காணப்படக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்கலாம். சென்னை தீவுத்திடல் கோலாகலத்தினுடைய கொண்டாட்ட பகுதியாக மாறியிருக்கிறது. சுவரஞ்சலி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வகுமார். கலை
கடற்படையை வீழ்த்தி பெருமை பெற்ற கலை. காணும் பொங்கல் தினத்தை முன்னிட்டு சென்னை பெசன்ட் கடற்கரையில் பொதுமக்கள் கலை நிகழ்ச்சிகளை காண ஆர்வமாக வருகை புரிந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், பெசன்ட் கடற்கரையை பொறுத்தவரையில் மக்கள் கூட்டம் தற்போது அதிகரித்திருக்கிறதா? என்ன நிலவரம்? கடற்கரையில வழக்கமான அந்த காணும் பொங்கல் கூட்டத்தை பார்க்க முடியாத கூட இன்று வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமையில் இருப்பது ஒரு கூட்டத்தை பார்க்க முடிகிறது. குறிப்பாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சங்கமம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு நாள் என்பதால் மக்கள் உற்சாகமாக பார்த்து வருகிறார்கள். அதே வேளையில பானை உடைக்கக்கூடிய அந்த போட்டி, பரமபதம் போட்டி, அதே போல உணவு திருவிழா, பல்வேறு கடை வீதிகள், இது போன்ற பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் மக்கள் உற்சாகமாக காணும் பொங்கலை கொண்டாடும் விதமாக பெசன்ட் கடற்கரையில குவிந்திருக்கிறார்கள். இதற்காக கடற்கரை சாலை என்பது தற்போது ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டு தற்போது உள்ளே வாகனங்கள் வருவதை தவிர்க்கும்படி காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். வழக்கமாக காணும் பொங்கலுக்கு எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட கூட்டம் இருக்குமோ அது போன்ற ஒரு சூழல் இல்லாவிட்டாலும் கூட தற்போது வழக்கமாக இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இரவு 9 மணி வரைக்கும் இந்த கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததன் காரணமாக தொடர்ந்து மக்கள் இந்த பகுதியில இந்த நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு செல்லக்கூடிய வகையில அவர்கள் பெரும்பாலான குடும்பங்களாக தற்போது அமர்ந்து இந்த நிகழ்ச்சியில பார்க்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வேல்முருகன். தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகளை பார்க்கலாம். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்த நாளை ஒட்டி கோவையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியினர் வித்தியாசமான போஸ்டர் ஒட்டியுள்ளனர். துணிவு அரசியல் செய்த எம்ஜிஆரின் அரசியல் பரிசு நம்மவர் என கோவை லங்கா கார்னர் பகுதியில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. எம்ஜிஆருடன் சிறுபிள்ளையாக கமல் இருக்கும் படமும் எம்ஜிஆர் கமல்ஹாசனுக்கு விருது வழங்கும் புகைப்படமும் அதில் இடம்பெற்றுள்ளது. திருவண்ணாமலையில் பிருங்கி மகரிஷிக்கு காட்சியளிக்க கிரிவலம் வந்த அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனை வழிநெடுகிலும் பக்தர்கள் தரிசனம் செய்தனர். அண்ணாமலையார் கோவிலில் நடைபெறும் முக்கிய விழாக்களில் ஒன்றாக திருவூடல் திருவிழா நேற்றுடன் நிறைவு பெற்றது. இதனைத் தொடர்ந்து சிவனடியாரான பிருங்கி மகரிஷிக்கு காட்சியளிப்பதற்காக கிரிவலம் சென்ற அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனுக்கு திரளான பக்தர்கள் மண்டகப்படி செய்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மாடு பூ தாண்டும் விழா சிறப்பாக நடைபெற்றது. கோடிநாயக்கன்பட்டியில் உள்ள மாலா கோவிலில் காணும் பொங்கல் நாளில் இவ்விழா நடைபெறும். சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த கோவில் மாடுகள் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு கோவில் முன் போடப்பட்டிருக்கும் பூக்களை தாண்ட வைக்கப்படும். பூக்களை முதலில் தாண்டும் மாட்டின் ஊரைச் சேர்ந்தவர்கள் சிறப்பிக்கப்படுவார்கள். திருப்பத்தூர் அருகே இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் இளைஞர் உயிரிழந்தார். காரப்பட்டு நிலானூரைச் சேர்ந்த திருப்பதி இருசக்கர வாகனத்தில் தனது அக்கா வீட்டிற்கு சென்றுள்ளார். இவர் CK ஆசிரமம் பகுதியில் வந்தபோது எதிரே வந்த அருண்குமார் என்பவரின் வாகனத்தின் மீது மோதினார். இதில் இருவரும் படுகாயமடைந்த நிலையில் திருப்பதி மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் உயிரிழந்தார். நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் என்றால் என்ன? அதனால் யாருக்கு என்ன பயன்? இன்றைய நாணயம் பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ். நான் அரசு வேலையில இல்ல, ஆனா எனக்கு 60 வயசுக்கு அப்புறம் பென்ஷன் வேணும் அப்படின்ற தாட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா உங்களுக்கான ஸ்கீம் NPS, அதாவது நேஷனல் பென்ஷன் சிஸ்டம். இதை நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல 2 வகை உண்டு. ஒன்னு டயர் 1, இன்னொன்னு டயர் 2. சரி, இதையே இப்ப சொல்றோம் அப்படின்னா டயர் 1ல நீங்க செய்யக்கூடிய முதலீடான அந்த தொகைக்கு வருமான வரி சலுகை உண்டு. இப்போ நீங்க 80C இருக்கக்கூடிய அந்த 1.5 லட்சம் ரூபாயும் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாலும் NPS கணக்குல செலுத்தப்படக்கூடிய பணத்துக்கு வருமான வரி பிரிவு 80CCD 1Bக்கு கீழே கூடுதலா ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் நீங்க வருமான வரி சலுகை பெற முடியும். பொதுவா பெரும்பாலானவங்க இதை பயன்படுத்துறது இல்ல. இப்போ நீங்க ஏற்கனவே 10 லட்சம் ரூபாய்க்கு மேல ஆண்டு வருமானம் வாங்குபவர்களாக இருப்பீங்க அப்படின்னா
இதுல ஒரு 50,000 ரூபாய் முதலீடு செய்யறதன் மூலமா நீங்க 10 lakh மேல ஆல்ரெடி salary வாங்கினா நீங்க 30% ஸ்லாப்ல இருப்பீங்க. சோ 30% ஸ்லாப்ல இருக்கும்போது சுமார் ஒரு வருஷத்துக்கு ஒரு 15,000 ரூபாய் வரைக்கும் நீங்க வருமான வரி செலுத்துறதை தவிர்க்கலாம். இதுல என்னென்ன வகை இருக்கு அப்படின்றத தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாணயம் பகுதியில நம்ம பார்க்கலாம். மேலும் பல செய்திகளை பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கு குடும்பத்துடன் சென்று பொதுமக்கள் காணும் பொங்கலை கொண்டாடினர். மாவட்டம் பழவேற்காடு கடற்கரையில் ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். குடும்பத்துடன் கடலில் குளித்து மகிழ்ந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் அருவியில் காணும் பொங்கல் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. எண்ணெய் தேய்த்து பிரதான அருவி, சினி அருவி பகுதிகளிலும் ஆற்றின் கரையோர பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் குளித்து மகிழ்ந்தனர். பரிசல் பயணம் மேற்கொண்டு காவிரி ஆற்றின் இயற்கை கண்டு ரசித்தனர். வேளாங்கண்ணியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் கடலில் குளித்து மகிழ்ந்தனர். பழைய மாதா கோயில், நடுத்திட்டு, தியானக்கூடம், சிலுவை பாதை, சிறுவர் பூங்கா உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் நிரம்பி வழிந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள உலக புகழ்பெற்ற வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இலங்கை, இந்தோனேஷியா, வங்கதேசம், பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட 12 நாடுகளிலிருந்து 26 வகையான பறவைகள் சரணாலயத்தில் தஞ்சமடைந்துள்ள நிலையில் அவற்றை கண்டு ரசித்தனர். திருவாரூர் கமலாலய குளத்தில் ஆண்களுக்கான நீச்சல் போட்டி நடைபெற்ற நிலையில் ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். காணும் பொங்கலையொட்டி அரியலூர் மாவட்டம் கங்கைகொண்ட சோழபுரத்தில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். நெல்லை கொக்கிரக்குளத்தில் அமைந்துள்ள மாவட்ட அறிவியல் மையத்தில் குடும்பமாக மக்கள் வருகை புரிந்தனர். அறிவியல் சார்ந்த விளையாட்டு உபகரணங்களை விளையாடி சிறுவர் சிறுமிகள் உற்சாகமடைந்தனர். இன்னைக்கு அப்படியே சுத்தி பார்க்க போலான்னு வந்தோம். இங்க ராபிட்லாம் அழகழகா இருந்துச்சு, அப்போ நல்லா ஜாலியா இருந்துச்சு. தென்காசி மாவட்டம் குண்டாறு அணையில் காணும் பொங்கலை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்தனர். இங்க போட்டிங், ஃபால்ஸ் எல்லாமே இருக்கிறப்ப ஜாலியா இருக்கு, கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா இருக்கு. அதுவும் ஃபேமிலியோட இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறப்ப இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஜாலியா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. காணும் பொங்கலையொட்டி தேனி மாவட்டத்தில் உள்ள கும்பக்கரை, சுருளி அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் நீராடினர். நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் கண்கவர் பூக்களை கண்டு ரசித்த மக்கள் புகைப்படங்களும் செல்ஃபியும் எடுத்து மகிழ்ந்தனர். நல்லா என்ஜாய் பண்ணோம். ஊட்டியில எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தோம். ரொம்ப நல்லா இருக்கு, கிளைமேட்டும் சூப்பரா இருக்கு. பார்க்க ரொம்ப இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும் போல இருக்குது. எல்லாரும் குரூப்பா நல்லா போட்டோலாம் எடுத்து நல்லா என்ஜாய் பண்ணோம். கொடைக்கானலிலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் நிரம்பி வழிந்தது. மோயர் சதுக்கம், பைன்மரச்சோலை, பில்லர் ராக், குணா குகை, ரோஜா பூங்கா, பிரையன் பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் பயணிகள் இயற்கை அழகை கண்டு ரசித்தனர். சாத்தூரில் 3 ஆண்டுகள் கழித்து நடைபெற்ற மணல்மேட்டு திருவிழா வைப்பாற்றில் பொதுமக்கள் ஏராளமானோர் திரண்டு விளையாடினர். உணவை பகிர்ந்து உண்டு பல்வேறு விளையாட்டுகளை விளையாடினர். வர முடியல, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்கோம், ஃபேமிலி எல்லாருமே நம்மளும் வந்திருக்கோம். இந்த மணல்மேட்டு திருவிழா பாத்தீங்கன்னா வருஷம் நடக்கிறது. எப்பவுமே காணும் பொங்கலையொட்டி ஈரோடு வஉசி பூங்கா மைதானத்தில் பெண்கள் மட்டுமே கலந்து கொண்டு பாட்டு பாடி நடனமாடி மகிழ்ந்தனர்.
குடும்பம், குழந்தைகள், வேலை என எப்போதும் பணியாற்றிக் கொண்டே இருக்கும் பெண்களுக்கு உற்சாகம் அளிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. காணும் பொங்கலையொட்டி திருவாரூரில் நடைபெற்ற குதிரை வண்டி பந்தயத்தை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். திருவாரூரில் உள்ள ஆரூரன் விளையாட்டுக் கழகம் சார்பில் 38வது ஆண்டாக குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது. தெற்கு வீதியில் தொடங்கிய இந்த பந்தயத்தை திமுக எம்எல்ஏ பூண்டி கலைவாணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சின்ன குதிரை, நடுக்குதிரை, பெரிய குதிரை என 3 பிரிவுகளாக இந்த பந்தயங்கள் நடைபெற்றன. 4 வீதிகளையும் 3 முறை சுற்றி வரும் வகையில் பந்தயத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குதிரை பந்தயத்தை தடுப்புகளுக்கு வெளியே நின்று ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டு ரசித்தனர். சின்ன குதிரை பிரிவில் முதல் பரிசை பூண்டி கலைவேந்தனின் குதிரை வென்றது. பொங்கல் பண்டிகையையொட்டி சொந்த ஊர்களுக்கு சென்ற பொதுமக்கள் ஏராளமானோர் ஒரே நேரத்தில் சென்னைக்கு திரும்புவதால் ரயில்களில் இருக்கை கிடைக்காமல் கூட்டம் நிரம்பி வழிந்தது. பொங்கல் பண்டிகைக்காக சொந்த ஊர் சென்ற பலர் கொண்டாட்டத்தை முடித்துக் கொண்டு சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களுக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றனர். ஏராளமானோர் ஒரே நேரத்தில் புறப்பட்டதால் நெல்லையில் அனைத்து ரயில்களிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இருக்கை கிடைக்காததால் முன்பதிவு இல்லாத பெட்டிகளில் பொருட்கள் வைக்கும் பகுதியிலும் பொதுமக்கள் அமர்ந்து பயணிக்கும் நிலை உருவானது. ஒரு 2 வண்டி எக்ஸ்ட்ரா விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். பொங்கல் டைம்ன்றதுனால சாதாரண டைம்னா மக்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக போவாங்க. அதனால இப்போ பொங்கல் டைம்ன்றதுனால கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால மக்கள் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாடுறாங்க. ஒரு 2 வண்டி. உலக பிரசித்தி பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி பார்வையாளர்களை இருக்கையின் நுனியில் அமர வைத்த பல சுவாரஸ்ய சம்பவங்கள் அரங்கேறின. சீவிய கொம்புகளுடன் முடிந்தால் தொட்டுப்பார் என்று வாடி வாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகள் மாடுபிடி வீரர்களை திக்குமுக்காட வைத்து தங்க காசு மற்றும் சிறப்பு பரிசுகளை தட்டிக்கின்றன. திருச்சி ஸ்ரீரங்கம் RKP பிரதர்ஸ் காளை, மதுரை சபாபதி காளை, வீரபாண்டி நவநீதன் காளை, மேலமடை பிரகாஷ் காளை, உசிலம்பட்டி ராஜா காளை மற்றும் புதுக்கோட்டை சுரேஷ் மாடு உள்ளிட்டவை களத்தில் நின்று விளையாடின. சைக்கிள் இருக்குப்பா, தங்க காசு இருக்கு, ஒரு ஆள் படி, சூப்பர் மாடியா, புரியா, ஒரு ஆள் படி பாப்பா, ஒரு ஆள் படி, ஒரு ஆள் படி, சூப்பரியா, 2 காடு, அதுதான் எதிர்பார்க்கிறேன், சூப்பரியா, ஒரு ஆள் படி. மாடுபிடி வீரர்களை மிரள வைத்து வென்ற மதுரை சென்னகரம்பட்டி செல்வராணியின் காளைக்கு அமைச்சர் உதயநிதி தங்க மோதிரம் பரிசளித்தார். இன்றைய தினம் நமது அலங்காநல்லூர் மண்ணிலே மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் சார்பாக ஒரு தங்க மோதிரத்தை பரிசாக மாவட்டம். தொடர்ந்து ஐராவதநல்லூர் பள்ளி மாணவி யோகதர்ஷினியின் கருப்பு காளை, மதுரை மாரியம்மாளின் காளை களத்தில் நின்று விளையாடி வீரர்களை கதிகலங்க வைத்தனர். மதுரை பள்ளி மாணவி தீப்தியின் காளை, விளாங்குடி மாணவி ஆஷிகா காளை மாடுபிடி வீரர்களை திணறடித்து தங்க காசுகளை பரிசாக பெற்று சென்றனர். கல்லூரி மாணவி தங்கேஸ்வரி நீண்ட நேரம் வரிசையில் நின்று தன்னுடைய காளையை களத்தில் இறக்கினார். நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன், BA தமிழ், சிவில படிக்கிறேன். அலங்காநல்லூர் எங்க வந்து 5 மாடு இருக்கு, ஜல்லி மாடு. இன்னைக்கு நான் அலங்காநல்லூருக்கு வந்திருக்கேன், ரொம்ப சூப்பரா இருக்கு. என் பேர் சொல்லி இந்த மாடு, என் மாடு சுந்தர மகாலிங்கம். நடிகர் சூரியன் 2 காளைகள் 3வது சுற்றில் களமிறக்கப்பட்டன. இதில் முதல் காளை பிடிபட்ட நிலையில் 2வது காளை புருஸ்லி வெற்றி பெற்றது. இலங்கை முன்னாள் அமைச்சர் செந்தில் தொண்டைமானின் காளையும் 3வது சுற்றில் களம் கண்டது. எந்த வீரரும் அதனை பிடிக்காத நிலையில் அது வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதே போன்று 4வது சுற்றில் தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியனின் காளை களம் கண்டு வெற்றி பெற்றது. அருமையான மாடுபா, மாட்டு ஓனர் விளையாட்டுத்துறை அமைச்சர் சார்பாக தங்க நாணயம், மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி மற்றும்
பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களின் காலை. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வழங்கும் ஒரு சைக்கிள். போட்டியின் போது களத்தின் எல்லையை தாண்டிய சில காளைகளாலும் கூட்டமாக மீண்டும் வாடிவாசலை நோக்கி வந்ததாலும் மாடுபிடி வீரர்கள் மிரண்டனர். அடுத்தது உசிலம்பட்டி கீரிப்பட்டி மாடுப்பா. உசிலம்பட்டி கீரிப்பட்டி மாடு என்ன பாது? நீண்ட வரிசையில் காத்திருந்து காளைகளை அழைத்து வருபவர்களுக்கு காயத்ரி, வேதியா, யோகா ஆகிய இளம்பெண்கள் தேநீர் வழங்கி உற்சாகப்படுத்தி வாடி வாசலுக்கு அனுப்பினர். மேலும் சிலர் சுண்டல், ஆப்பிள் உள்ளிட்டவற்றையும் வழங்கினர். உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் ஜெகதீஷ் சந்திரா, குமரேஷ் பாபு, புகழேந்தி உள்ளிட்டோர் விழா மேடையில் அமர்ந்து ஜல்லிக்கட்டை உற்சாகத்தோடு கண்டு கழித்தனர். இழுங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து இழுங்க. அப்படியே இழுத்து கொண்டு வாங்க. அப்படியே இழுங்கப்பா. அடுத்த மாதிரி என்னப்பா ஸ்லிப்பை கொடுங்க. இருங்க ஒரு நிமிஷம். அலங்காநல்லூரில் மாட்டின் உரிமையாளர் ஒருவரை மாடுபிடி வீரர்கள் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தனது காளையை பிடித்த வீரரை மாட்டின் உரிமையாளர் தாக்கியதால் போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். கடந்த ஆண்டு முதல் பரிசு வென்ற கருப்பாயூரணி கார்த்தி 3ஆம் சுற்றில் மாடு முட்டி படுகாயமடைந்து ஆட்டத்திலிருந்து வெளியேறியதாலும் கடந்த ஆண்டு 2ஆம் இடம் பிடித்த அலங்காநல்லூர் ராம்குமார் 3 மாடுகளை மட்டுமே பிடித்தது ரசிகர்களிடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்வது சொல்லதிகாரம்.